ஒரு மனுஷனை கத்தரு எங்க எங்க பிடிக்கிறாரு, எப்ப அவனோட இடைப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு 20 வயசுல நான் ஆண்டவரை தெரியும், எனக்கு 30 வயசுல தெரியும், 50 வயசுல தெரியும் சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயின் கருவில அங்க உருவாகும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, அப்ப வெளிப்படும் முன்னே கத்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சு எரேமியாவை கத்தர் தெரிந்தெடுத்து போல இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஏதோ நான் இந்த ஒரு 30 வயசுல தெரிஞ்சுக்கிட்டேன், 40 வயசு தெரிஞ்சுக்கிட்டேன், 50 வயசு தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ வயசாயிடுச்சு இல்ல. எப்பப்ப யாரை தெரிஞ்சுக்கணுமோ அப்பப்ப கத்தர் தெரிஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா நோக்கம் பெருசா என்ன பண்ணுது இருக்குது. ஏன் இன்னைக்கு கத்தர் உங்களோட இடைப்படுகிறார். இன்னைக்கு இடைப்படும் போது நீங்க நம்புங்க, ஆமா கத்தர் எனக்கு பெரிய திட்டத்தை என்ன பண்றாரு வச்சிருக்கிறார். அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கொள்வோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக தேவனுடைய நோக்கத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். தேவனுடைய நோக்கம் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் பிறக்கிறதில்ல, எந்த செயலும் நடக்கிறதில்லவும் இல்லை. விசேஷமாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி குறித்த முதல்ல பார்த்தோம். ஒரு மனுஷனை கத்தர் எங்கே பிடிக்கிறாரு, எப்போ அவனோட இடைப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு 20 வயசில் நான் ஆண்டவரை தெரியும், எனக்கு 30 வயசில் தெரியும், 50 வயசில் தெரியும்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயின் கருவில் அங்கே உருவாகும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, அப்போ வெளிப்படும் முன்னே கத்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சு எரேமியாவை கத்தர் தெரிந்தெடுத்து போல இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஏதோ நான் இந்த ஒரு 30 வயசுல தெரிஞ்சுக்கிட்டேன், 40 வயசு தெரிஞ்சுக்கிட்டேன், 50 வயசு தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ வயசாயிடுச்சு இல்லை. எப்பப்போ யாரை தெரிஞ்சுக்கணுமோ அப்பப்போ கத்தர் தெரிஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா நோக்கம் பெருசாக என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நோக்கம் பெருசாக இருக்குது. நாம் என்னைக்கு அதை புரிந்து கொள்கிறோமோ, அதை குறித்த அறிவில் நம்ம வளர்கிறோமோ, அப்போ தான் அந்த நோக்கத்துக்கு நேரம் செல்லவே முடியும். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. விசேஷம்னா புதிய ஏற்பாடு சபைக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. உங்களுக்கு வயசு ஆகலாம், ஆனால் கத்தர் வயசாகுதுன்னு உங்களை யாரையும் பார்த்து சொல்லுது இல்லவே இல்லை. ஏன்னா நோக்கம் பெருசாக என்ன பண்ணுது. நோக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அப்போ தான் அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளும்போது தான் நோக்கத்தில் இருக்கிற வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். வல்லமையை குறித்து சொன்ன மோசேவை கத்த தெரிஞ்சுக்கிட்டாரு, அழைச்சாரு. அந்த நோக்கத்தை புரிந்து அந்த வரும்போது ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு அதான் நோக்கம் அவருக்கு. விடுதலையாக்கி பாலும் தேனோடு தேசம் என்ன பண்ணுவோம் கொண்டு போய் சேர்க்குன்னு அவரை தெரிஞ்சு கொண்டு வராரு பாருங்க. கொண்டு வந்த பிறகு அந்த நோக்கத்தை அந்த என்னைக்கு மோசையை புரிந்து கொள்கிறாரோ, அறிந்து கொள்கிறாரோ, அப்பவே அவருடைய வாழ்க்கையில் வல்லம் என்ன பண்ணுது வெளிப்படுது. எவ்வளோ பெரிய பார்வோனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல படைபலம் ஆள் பலம் உள்ளவங்களாக இருந்தாலும் கத்தருக்கு முன்பாக யாரும் நிற்கவே முடியல. அதை நாங்கள் சரித்திரமாக பார்க்கணும். அதில் இன்னைக்கு நீங்களுமே கத்தருடைய நோக்கத்தை புரிஞ்சு நோக்கத்துக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் கத்தரால் மாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணுறாரு கத்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது மோசே அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்ளும் போது திட்டத்தினுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சே நீங்கள் யோசிக்காதீங்க. இன்னைக்கு கத்தர் உங்களோட இடைப்படுகிறார். இன்னைக்கு இடைப்படும் போது நீங்க நம்புங்க, ஆமா கத்தர் எனக்கு பெரிய திட்டத்தை என்ன பண்றாரு வச்சிருக்கிறார். நான் ஏதோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வந்துட்டேன், இப்போதான் அப்படின்னு யோசிப்போம். அப்படி யோசிக்க விட்டுட்டு கத்தர் ஒரு பெரிய திட்டத்தோட என்ன அழைச்சிருக்கிறார். வயசானாலும் எனக்கு பிரச்சனை இல்லவே இல்லை. ஏன்னா மோசேவுக்கு சொன்ன ஞாபகங்களா, 80 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் பார்வோனோட இருந்தாங்க, 40 வருஷம் அண்ணாந்தரம், 80 வயசுல திரும்ப ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்போ அழைக்கும் போது சில சோர்வுகள்லாம் வருது. சொன்னல அவனுக்குள்ளார ஒரு யோசனைலாம் வருது. ஆனால் அந்த யோசனைக்குரிய பதில ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார். கொடுத்து அவன் அந்த நோக்கத்துக்கு நேரம் என்ன பண்ணுறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். உங்களுக்குள்ளார சில எண்ணங்கள்லாம் மாறுபாடான எண்ணங்கள் வரும்போது வேற யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க, கத்தட்ட போங்க, கத்தடி வார்த்தைக்கு போங்க. அப்போ கத்தர் அதுக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு சரியான பாதையை என்ன பண்ணுவார் நடப்பார். வேற ஒருத்தர் இப்போ என்கிட்டே வரையும் வச்சுக்கலாம், என்னுடைய அனுபவம் எனக்கு பெருசாக தெரியும், அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஒருவேளை அந்த அனுபவம் உங்களுக்கு ஓகே, ஒரு சிலருக்கு அது ஓகே ஆயிடலாம், ஆனால் எல்லாருக்கும் அது அப்படி இருக்கவே இருக்காது. நோவாவுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு, பேதுருக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு இல்லைங்களா. நோவாவுக்கு சொல்லப்படுவது பேழையை கட்டினார், அத்தனை பேருக்கு சொன்னார், அத்தனை பேரும் கேட்டாங்க, 100 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் பேதுருக்கு ஒரு பெரிய திட்டம்,
பேதுரு பார்த்தா மீன் பிடிக்கிற ஆளு, எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளு, அவரை அழைக்கிறாரு. அழைச்சி அவர் முதல்ல ஒரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர், ஒரே நாள்ல 3000 பேர் குறித்து. நோவா குறித்து பார்க்கும்போது நீங்க யோசிக்கணும், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது போல எனக்கு கிடைச்சிருக்குது. நான் சொல்றேன், கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்ளணும் நான் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சில பேர்ட்ட பாருங்க, சில பேர்ட்ட சொல்லுவாங்க, சில பேர் உடனே ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு பேதுரு மாதிரி சொன்னவனே என்ன பண்ணுவாங்க அவங்க உள்ள. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்ட நோக்கம் இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அப்ப உங்களுக்கு திட்டத்து புரியல, திட்டத்துடைய நோக்கத்துடைய வல்லமை புரியல, எதுவுமே புரியலன்னா எங்க தான் போகணும்? வேதத்து நேரம் போகணும். போனீங்கன்னா உங்களுக்குரிய திட்டத்தை, உங்களுக்குரிய வெளிப்பாடை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அந்த வெளிப்பாடுக்குள்ள போகும்போது 3000 பேர் என்ன, அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நான் முடிவு பண்ணிக்கணும், வயது, படிப்போ, வேலையோ எதுவுமே அது நோக்கம் அல்ல. முதல்ல தேவன் ஒரு நோக்கம் வச்சுக்காரு. அந்த நோக்கத்துக்கு தான் படிப்பு, அந்த நோக்கத்துக்காக தான் வேலை, அந்த நோக்கத்துக்காக தான் குடும்பம், அந்த நோக்கத்துக்காக தான் எல்லாமே. நோக்கம் பெருசு. அதனால நோக்கத்துக்கு நேரம் வரான். நோக்கம் என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு, ஆனா நான் அவருக்கு. ஹல்லேலூயா. இதில் நம்ம சரியா இருந்துட்டோம்னா உலகத்தில் எல்லா பொருளும் நான் அனுபவிக்கலாம், ஆனா நான் கர்த்தரை முதல்ல என்ன பண்ணுவேன், வைப்பேன். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நான் சரியா இருந்துட்டேன்னா, அந்த திட்டத்தில் அந்த சித்தம் நான் சரியா இருந்துட்டேன்னா எல்லாமே எனக்கு சாதகமா என்ன பண்ணும், வரும். ஆமென். அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமா, இப்போ என்ன ஒரு மாதிரியே கர்த்தர் நடத்திருப்பாரு, இன்னொரு பொதுவாக ஒரு மாதிரியே ஆண்டவர் நடத்திருப்பாரு. ஹல்லேலூயா. இன்னும் இங்க பலதரப்பட்ட வந்திருக்கிறோம், படிச்சவங்க வந்திருக்கிறோம், படிக்காத வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கிறோம். ஐயோ இப்படி அவங்கள மாதிரி நான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான வழிமுறைகள், அழைப்புகள் என்ன பண்ணுது, எத்தனை பேர் அமீன் சொல்றது. அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் நோக்கம் இருந்து கொண்டு வருகிறார். நோவாவுக்கு ஒரு நோக்கம், மோசேவுக்கு ஒரு நோக்கம், பேதுருக்கு ஒரு நோக்கம், பவுலுக்கு ஒரு நோக்கம், வேறுபடுது. ஆனா எல்லாமே எதுக்குள்ளார தான் இருக்கு, தேவனுடைய திட்டத்துக்குள்ளார தான், எதுவுமே வெளியில கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்குள்ளார, நோக்கத்துக்குள்ளார தான் இருக்குது. அப்ப அந்த அவர்கள் அந்தந்த வழியில கர்த்தர் நடத்தும் போது அந்த வழியில என்ன பண்றாங்க, அவங்க செல்லுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நம்புற நாம, கர்த்தர் விசுவாசிக்கிற நாம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய திட்டத்தோட கர்த்தர் அழைச்சு வந்திருக்கிறார். பிக் ப்ராஜெக்ட், சாதாரண ப்ராஜெக்ட் இல்லவே, பாலம் கட்டுறது இல்லை, அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையை கட்டுறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தமும் நோக்கம் இருக்குது. நான் வாழ போறேன், நான் முன்னேற போறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வழியில நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கண்டிப்பா அந்த நோக்கத்தை உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவார், நிறைவேற்றியே தீர்வார். ஆமென். இப்போ ஜனங்களுக்கு என்னன்னா, நான் கர்த்தர்ட்ட வந்துட்டேன், ஆனா ஒன்றும் நடந்த மாதிரி. இப்போ அதுக்கு தான் சொல்ல வரேன், அதுதான் இங்கே பிரசங்க சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு. ஆமென். அதான் விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தா அது அறுக்க ஒரு காலம். இப்போ விதைக்கிற காலத்தில் இருக்கும்போது விதைக்கிறோம், அறுக்கிற காலத்தில் இருக்கும்போது அப்போ அறுக்க முடியும். ஆமாம் தானே? நெல்லுலாம் நிறைய பேர் அறுக்கிறாங்க, உளுந்து அறுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அது முடிஞ்சிச்சு? விதைக்காதவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ உளுந்து அவங்க அறுக்கிறாங்களே, ஏன்பா நீ நினைக்கிற, நீனு விதைச்சிருந்தா உளுந்து என்ன பண்ணலாம், அறுக்கலாம். அப்ப ஏன் விதைக்கலன்னா அவங்க சொல்றாங்க, அதுக்கு காலம் மாறி போச்சு, ஒரு மாசம் முன்னாடியே நம்பலாம். அப்ப அது தெரியுது ஜனங்களுக்கு, ஒரு மாசம் முன்னாடியே நான் நெல் நட்டுருந்தேன்னா இப்ப உளுந்து அறுக்க முடியும். ஏன்? அப்பதான் விதைக்கவே. அப்ப காலம் வரும்போது அவங்க பாருங்க விதைக்காம இருக்கிறாங்க. அந்த பக்கம்லாம் என்ன சிஸ்டர் விளைச்சிருக்காங்க சொன்னா, இல்ல பிரதர் இங்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விளைஞ்சிருக்கணும், லேட்டா தண்ணி வந்தால லேட்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்ப விதைக்கலாம், எப்ப விதைக்கூட அவங்களுக்கு என்ன பண்ணுது எல்லாமே. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது, குடும்பம் வரும், அதுக்கு என்ன அவங்களுக்கு தெரியவே. அதை தான் நீ கற்றுக் கொடுக்குறோம். நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு. சில கஷ்டம் படுறீங்க தான், படலன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் அவமானப்படுறோம், சில இடத்துல அவமானம், குடும்பத்தில் கூட உங்கள் வீட்டில் அவமானப்படுறீங்க, அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் அவமானப்படுறேன், இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, ஆனால் நகைக்க ஒரு காலம், சந்தோஷமா இருக்க ஒரு காலம், என்ன இன்னைக்கு பகைக்கிறாங்க. ஆனால் பகைக்கிறதால நான் அதை பயந்துட்டு இருக்குதே இல்லை, அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலம் என்ன பண்ணுது. இப்போ நம்ம என்னன்னா, திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காலம் இருக்குது, எப்போ நடக்குமோ அப்படி தான் யோசிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, சோறு வந்தது. ஏன் சோறு வந்ததுன்னா, நல்லது நடக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம்னு சொல்கிறீங்க, கரெக்டு. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த காலத்தை நான் தள்ளுறது அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு நல்லா புரியும். ஒரு பெண்ணு கர்ப்பவதி ஆகுது இல்லையா? கர்ப்பவதியாக இருந்தால் எத்தனை மாதத்தில் பிள்ளை பிறக்கும்? யார் உங்களுக்கு சொன்னது 10 மாதத்தில் பிறக்குன்னு? ஒரு டைமு, ஒரு டேட்டு, ஒரு நாள் வைக்கிறாங்க இல்லையா? இதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், இவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்க, பெருசாக வரப்போகுது, முழுமையாக வரப்போகுது. நம்முடைய அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. எத்தனை வருஷத்துக்கு பெருசாக யோசிக்கிறது, இன்னும் பெருசாக யோசிப்போம். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது முழுமை அடைஞ்ச பிறகு குழந்தை என்ன பண்ணுது? இப்போ 10 மாதம் ஆச்சுன்னா பரவாயில்ல, என் பிள்ளை இன்னும் வளரணும் அப்படின்னு 12 மாதம் வைக்க முடியுமா? முடியாது.
ஏன் வைக்க முடியாது? அவ்வளோதான், அது டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணாது, நீங்கள் வச்சாலும் உள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா அது காலம் நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறாங்க பாருங்க, பிசாசு ஆரம்பத்தில் ஆதாம வஞ்சித்துட்டான் இல்லையா, வஞ்ச பிறகு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான் இல்லைங்களா. அப்போ வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவனோட பேசுகிறார, பேசும்போது உன் தலையை நசுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அவன் முடிவு பண்ணிட்டான், ஒரு குழந்தை பிறந்து என்ன நசுக்கிறது முடி, நான் அவனை நசிக்கப்படுறேன் அப்படிதான் அவன் யோசிச்சான். ஏன்னா அவன் அறிவினமாக அவன் ஒன்றும் அறிவுள்ள ஆள் இல்லவே, முட்டாள் அவன். அவன் யாரு? முட்டாள்லேயும் முட்டாள் அவன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், வந்தா தானே அதுக்குள்ள நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை வந்து ஒரு கொலையை விழுந்து போச்சு இல்லையா. அவன் முடிவு பண்ணிட்டான், இவன் இப்போ கொலைகாரன் ஆயிட்டான், இனிமேட்டு நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா நிரபராதி தான் என்ன பண்ண முடியும், அவனை தண்டிக்க முடியும் இல்லையா, குற்றவாளி தண்டிக்கவே முடியாது. அப்போ காயின் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஆள் வரான், அடுத்த ஆள் இப்படியே பார்த்து 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 எல்லாரையும் வீழ்த்துறான். முடிஞ்சு போச்சு வீழ்த்தி பார்க்குறான். அவனு முடிவு பண்ணிட்டான். கடைசியாக வரும்போது இயேசு வரும்போதும் அப்படிதான். இயேசு வந்தாரா, இயேசு வந்தோன்னே இவர் தானா, இவரையும் முடிச்சுட்டான், வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல வனாந்தரத்தில் இருக்கும்போதே சாக அடிக்க பார்க்குறான். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றும் பண்ணவே முடியல. இன்னும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வரும்போது அவரை மலையிலேருந்து கீழே தள்ளிடலான்னு பார்ப்பாங்க இல்லைங்களா. ஆனால் அங்கே பார்க்கும்போது அப்படியே கடந்து போயிட்டாருன்னு வரும். யோசிச்சு பாருங்க, மனுஷனாக இருப்பார், அப்படியே அங்கே அந்த பக்கம் போயிருப்பார் தாண்டி. யோசிச்சு, ஏன்னா என்ன பண்ண முடியல, அவரை ஒன்றும் பண்ணவே ஏன் முடியலன்னு பைபிள் சொல்லுது. காலம் நிறைவேறின போது இயேசு வந்தாராம். என்னங்க, முதல் அதிகாரம் ஆதியாகமத்தில் நடக்கிற விஷயத்துக்கு ஆதியாகம் முழுக்க முடிஞ்சிட்டு 2000 ஆண்டு சொல்றாங்க, 4000 ஆண்டு சொல்றாங்க, 6000 ஆண்டுகள் சொல்றாங்க, நிறைய ஆண்டுகள் வருகிறது. அப்ப எத்தனை ஆண்டுகள் போயிடுச்சு, ஆனா அந்த வாக்குத்தத்தம் அப்பதான் நிறைவேறணும் என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பார்த்துருக்காங்க, இப்ப இந்த காலமா இருக்குமோ அந்த காலமா இருக்குமோ இந்த நேரமா இருக்குன்னு பார்த்தாங்க, எந்த காலத்துல, ஏன்னா அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப கரெக்டா எப்போ வருமோ என்ன பண்றாரு, அவர் வருகிறார். ஆமென். அப்ப காலம் நிறைவேறும் போது இயேசு என்ன பண்ணாராம், வராரு. இப்ப இன்னைக்கு அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதா, ஆனா இப்படியே வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு சொன்னா, இயேசு வந்துட்டாரு தெரியுமா என்ன, இயேசு உங்களுக்காக மறிச்சிட்டார் தெரியுமா என்ன. அப்ப என் காலம் என்ன பண்ணுச்சு, நல்ல காலம் திறந்துருச்சு. ஹல்லேலூயா. இனிமேட்டு நான் எதிர்பார்க்குற காலம் என்ன பண்ண எனக்கு வரும். ஆமென். ஏன், எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு, எல்லாமே முடிந்ததுன்னு முடிச்சிட்டாரு. அப்ப முடிஞ்சதுன்னு முடிச்சிட்டாருன்னா நோக்கத்தை நிறைவேற்றிட்டு, அவர் நோக்கத்தை நிறைவேற்றாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறாரு. அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் இந்த பூமியில் என்னெல்லாம் வாழணுமோ, எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் என்ன வாழ வைக்க போறாரு. நான் வாழும் போதெல்லாம் யாரை பிரதிபலிக்க வாழ போறேன், இயேசுவை பிரதிபலிக்க முடியா வாழ போறேன். அதான் நமக்கு ஒரு ஹீரோ யாரு, இயேசு. உதாரணம் பார்த்தா தெரியும், பழைய ஏற்பாடு காலத்துல மகா பரிசுத்தர் போகும்போது யார் தான் போவாங்க, ஆசாரியன் தான் போவோம், பிரதான ஆசாரியன் தான் போக முடியும், வேற யாரும் போகவே முடியாது. அப்ப ஆசாரியன் தான் போகணும், அவனுக்கு தான் அனுமதி இல்லைங்களா. இன்னைக்கு நம்மள புதிய உடன்படிக்கை நாம எப்படி இருக்கு தெரியுமா, ஆசாரியனாவும் இருக்கிறோம், ராஜாக்களவும் டபுள் நமக்கு மாத்திரம். அங்க ஒண்ணுதான், ராஜாவா இருந்தாலும் உள்ள போக முடியாது, ராஜாவா இருந்தாலும் வெளில இருக்கிற ஆசாரியன் தான் பலி செலுத்திட்டு வரணும். அது பழைய பிரகாரம். இன்னைக்கு அப்படி கிடையாது, ஆசாரியாவும் நான் இருக்கிறேன், ராஜாவும் என்ன பண்றேன் இருக்கிறேன். இப்ப நான் ராஜாவை ஆசாரியம் இருக்கிறதால ஆண்டவர் எனக்குள்ளார என்ன பண்றாரு, உங்களுக்குள்ளார யார் இருக்கிறா, அப்ப நீங்க யாரு, ஆசாரியன். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயம் என்ன பண்றேன், இருக்கிறேன். அப்ப நானே ஆலயம், அதில் அவர் என்னோட என்ன பண்றாரு யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்கள விட நான் சிலாக்கியம், அவங்கெல்லாம் போய் தான் ஆராதிக்கணும். நான் என்ன இருந்த இடத்துல என்ன பண்ணலாம், அவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களையும் எங்களையும் ஒரே தடம் பலியை செலுத்தி என்ன பாவம் எல்லாத்தையும் நீக்கிட்டு என்ன பரிசுத்தமா என்ன பண்றாரு, கர்த்தர் மாத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், காலம் நிறைவேறும் போது இயேசு வந்தது போல இன்னைக்கு இயேசு வந்ததை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தது விசுவாசிக்கிறேன், உயிரோடு எழுந்து விசுவாசிக்கிறேன். அதனால உயிர் தெரிந்த எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளார என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இதை விசுவாசிச்சா போதும், இதை நம்புனா போதும், இதை ஏற்றுக்கொண்டா போதும், வேலை நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா திரும்ப ஏன் அங்கலாய்ப்பு வருதுன்னு, திரும்ப மரியாளுக்கு ஒரு அங்கலாய்ப்பு வந்துச்சு. மரியாள் இருக்காங்க இல்லையா, மரியாளுக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. இயேசு பிறக்கும்போது அவரை பற்றி தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லி தான் இயேசுவை இயேசு கருத்தரிக்கிறாரு, குழந்தை பிறகுது, சிமியோன் வந்து ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. அப்படியே பார்த்தா காலம் போச்சு, 30 வருஷம் ஆகி போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு, மரியாளும் ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா, இன்னைக்கு ஏதாவது அற்புதம் அதிசயம் செய்வாரான்னு பார்த்து பார்த்து மரியாளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா, கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனவொடனே ஒரு மரியாதை முடிவு பண்ணிடுச்சு, இவர் யார் தெரியுமா, தேவனுடைய குமாரன், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ணும் செய்யணும்னு மரியாதை சொல்றாங்க. சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க சொல்லும்போது, அப்போ ஒரு டைமு, ஹல்லேலூயா, அந்த டைம் இன்னைக்கு. ஹல்லேலூயா.
சரியான நேரம். ஹல்லேலூயா. சரியான நோக்கம். அப்ப நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுக்கு ஒரு வேலையை என்ன பண்றாரு? அவர் டைம் நேரத்தை வச்சுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசேஷமா இன்னைக்கு அந்த நேரம், அந்த நோக்கம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இது அப்படியே சொல்ல முடியாது. அப்படியே நீங்க இறப்புக்கும் போகலாம் ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பாக, இல்லைங்களா? பிதாவே வேலை வந்துருச்சுன்னு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் அந்த காலம் என்ன பண்ணுச்சு? அப்ப அந்த காலமும் நேரம் வரும்போது யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதமும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாருங்க. வேலை வந்துருச்சுன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு அவர் ஒப்பு கொடுத்தால நான் அவர்கிட்ட நான் அர்ப்பணிக்கும் போது, அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் அர்ப்பணிக்கிறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கும் போது அப்படி எல்லா ஆசீர்வாதம் என் பக்கம் என்ன பண்ற? கர்த்தர் திருப்புகிறார். ஆமென். யாருமே தன் முன் வந்து ஒப்பு கொடுக்க வர மாட்டாங்க, இல்லைங்களா? ஒரு கெட்டவனே பார்த்துங்க, ஒரு திருடனே போலீஸ் பிடிக்க வந்து என்ன பண்ணுவான்? ஓடி போய் பதுங்குவான். ஆனா இவர் பதுங்கவோ ஒதுங்கவோ இல்லை. யாரை தேடுறீர்கள் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. எதுக்காக? நமக்காக. நீங்க எதுக்கெல்லாம் ஒளிஞ்சு பயந்து கிடக்குறீங்களோ அதுல இருந்து மீட்கும்படியா. ஹல்லேலூயா. எதுக்கு தலைமறைவா இருக்கிறீங்களோ, எதுக்கு வெட்கப்படுறீங்களோ, எதுக்கு அவமானப்படுறீங்களோ, எல்லாவற்றையும் நீக்கும்படியாய் தன்னை முன் கொடுத்து வருகிறார். நான் தான் அவருங்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதை படிச்சா தெரியும். பைபிள் படிக்கும் போது நான் தான் சொல்லும் போது பொத்துன்னு பின்னிட்டு விழுவாங்களாம், அந்த அளவுக்கு பவர். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, வேலை வந்துருச்சு, பவர் வேலை செய்யுது. இன்னைக்கு உங்களுக்கு வேலை வந்துருச்சு. அந்த நேரம் இது குறித்த காலத்துல குறித்த நேரத்துல தரிசனம் எனக்காக வைக்கப்பட்டிருது. ஹல்லேலூயா. அது கண்டிப்பா நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்ற வல்லவராய். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், சரியான நேரத்துல சரியான காலத்துல நான் இருக்கிறேன். அறுவடை வந்தே தீரும். நான் விதைச்சிருக்கிறேன், ஆண்டவர் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் நம்பினதுக்கு பரிசு என்ன பண்ண போகுது? எனக்கு வெகுமதி கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க கொடுத்தது இல்லை, அதுக்கு மேல. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதுக்கு நேரத்தை கர்த்தர் வச்சுக்கிறாரு. காலம் போன கடத்துல இல்லை, காலமே போச்சுங்க இல்லை. நீங்க விசுவாசிங்கன்னா அப்பப்ப என்ன பண்ணும்? நடக்கும். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படி தானே சாப்பிடணும். சில பேர் காலையை வந்து மதியம் சாப்பிட்றாங்க, மதியத்தை நைட்டு சாப்பிட்றாங்க. அந்த காலம் அதே மாதிரி மழை காலம், இப்போ வெயில் காலம், இல்லைங்களா? கோடை காலம், நிறைய காலங்கள் மாறி வருது. ஏன்னா அதை தவிர்க்கவே முடியாது. ஆமா தானே? ஏன்னா அது நமக்கு ஏற்ற விதமாக தான் என்ன பண்ணுது. ஃபுல்லா வெயிலே இருக்குது, எப்படி இருக்கும்? ஃபுல்லா மழையா இருக்குது, ஃபுல்லா குளிருது. பாருங்க, நமக்கு நம்முடைய பாடிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்துறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா தெரியும். இப்போ வெயில் அடிக்குது, அடுத்து என்ன வரும்? உடனே மழை வந்துருமா? ஒரு குளிர்ச்சி வரும் நம்ம உடம்பு தாங்கிறதுக்கு. அப்ப நமக்கு ஏற்ற விதத்துல எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம அப்படி யோசிக்கிறதுல என்ன வெயில் கொல்லுது இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன் நல்ல வெயிலுன்னு. யார் கேட்டாலும் வெயில் எப்படி பாஸ்டர் இருக்குது? நல்ல வெயிலுமா. ஏன்னா அது நல்லதுக்கு தான் என்ன பண்ணுது, வருது. ஒருவேளை அது என்ன கொல்ற மாதிரி இருக்குதுன்னா நான் சொல்லுவேன் என்ன சொல்லணும்? அப்போ பகலா எனக்கு பிரச்சனை இல்லை, இரவா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை பாதுகாக்கிறது ஒருத்தர் என்ன பண்றாரு. இப்ப நல்ல வெயிலா இருக்குதுங்க, ஆனா என்ன பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு. நான் அவர் மறைவில் இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க? திறந்து பார்த்துட்டு இருக்கிறோமா? வெயில் எப்படி அடிக்குது? இல்ல, நான் அவர் மறைவில் இருக்கிறேன். நல்ல வெயில் தான், ஆனா அவர் மறைவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன பாதுகாக்கிறார். தானா வருது. நான் அவருக்குள்ளார என்ன பண்றேன்? நீதிமான் தன்னை அது கொண்டுல போய் என்ன பண்ணுவான்? தன்னை ஒளித்துக் கொள்வான். நான் அவருக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பழையப்படு காலத்துல இல்லையா, அடிமைத்தன ஜனங்கள் கொண்டு வராங்க இல்லையா, எல்லாம் 430 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எல்லாம் நினைச்சாங்க. ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு வெளில கொண்டு வர்றாரு. அவர் அன்னைக்கு நைட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுப்பா, நீ வெளில வரணும் முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு நீ வெளியில வந்தே ஆகணும். வெளில வந்ததுக்கு என்னங்க பண்ணணும்? அங்கேருந்து வெளில வரணும், என்ன பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் செய்யறாரு, எல்லாம் அற்புதம் செய்யறாரு. என்ன பண்றோம்? வெளில வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ வீட்டு விட்டு வெளில என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்தையும் அதை பண்ணி இதை பண்ணி தேர்த்து அதை வச்சு அப்படிதான் பண்ணுவோம், இல்லைங்களா? அவர் சொல்ற வெளில வரும்னா ஆட்டுக்குட்டி அடி, ரத்தத்தை பூசிட்டு உள்ள உட்காந்து சாப்பிட்டா வெளில வர முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்குலேருந்து உனக்கு என்ன பண்ணுவேன்? விடிவு காலம், விடுதலை ஆகிற காலம்பா. சந்தோஷமா கிளம்பு, நல்லா சாப்பிட்டு கிளம்பு, நல்லா புஷியா சாப்பிடு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதை அறிவால யோசிக்கவே முடியாது.
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுறதால சங்கார தூதன் வரும்போது அவன் இவங்களை சங்கரிக்காம போவான் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஆட்டுக்குட்டி அவ்வளோ வல்லமையா? ஆமா, கத்த சொல்லிட்டா அது வல்லமை தான். ஹல்லேலூயா. கத்த சொல்லியிருக்காரு நிலக்கால்கள்ல பூசு. நிலக்கால்களை பூசும்போது சங்கார எதை பார்க்கறான்? அந்த அருகால இருக்கிற ரத்தத்தை தான் பார்க்கறான். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறவன் பாவியான்னு பார்க்கறது இல்லை. உள்ள இருக்கிறவன் பாவியா பரிசுத்தமானவனா? உள்ள இருக்கிறவன் பாவியா கூட இருக்கலாங்க, ஆனா அவர் அதை பார்க்கறது இல்லவே இல்லை. இப்போ இன்னைக்கு நம்மளை கத்தரை எப்படி பார்க்கறாரு? எப்படி பார்க்கறாங்களா சொல்லுங்க அழகா. அன்னைக்கு அந்த ரத்தம், இன்னைக்கு இயேசு ரத்தம். என்ன பார்க்கும்போது என்ன பார்க்கல, இயேசு ரத்தத்தை பார்க்கறாரு. ஹல்லேலூயா. அதுதான் பாவியா இருக்கிறனா நீதிமானா? கத்தர் நான் நல்லா இருக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன பார்த்தாரு நான் கையா கதை முடிஞ்சிச்சு. அதான் ஆபேல் ரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் இயேசுவின் ரத்தம் எதை பேசுதான்? நன்மையானதை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதை பார்த்துட்டு எனக்கு நன்மையை கொடுக்குறாருங்க? ரத்தம் சொல்லுது நான் மூடிட்டேன், இவன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், இவனுக்காக பரிகாரம் பண்ணிட்டேன்னு ரத்தம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன பண்றேன்? ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்றேன்? சத்தத்தையே காணோம். அப்போ அங்க எப்படி அந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்தாலும் ஜனங்களுக்கு பாதுகாப்பு போல, இன்னைக்கு இயேசு ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதனால என்னன்னாலும் சாப்பிடலாம், பட்டினியா கிடக்குன்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா நான் பலத்த கைக்குள் அடங்கி இருக்க போறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க போறேன். அன்னைக்கு அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார இருந்தாங்க, பாதுகாப்பு. நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இன்னைக்கு உடன்படிக்கை எடுத்துக்கிறோம். நான் கிறிஸ்துக்குள்ளார நான் இருக்கிறேன், நான் என்னை அங்கீகரிக்கிறேன். ஆமா, நான் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறேன், அதனால எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். ஏன் பாதுகாப்பு? நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு, அதை செயல்படுத்தியே தீரணும். அன்னைக்கு மோசேவை கொண்டு விடுதலை ஆக்கப்பட்டது, இயேசுவை கொண்டு நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். இன்னும் விடுதலை ஆக்கிற நல்லவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் தேவன் என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஏன்னா இது விடுதலை ஆக்கக்கூடிய காலம். ஹல்லேலூயா. கட்டுட்டோருக்கு என்னத்தை கொடுக்குறாரு ஆண்டவர்? விடுதலை. இதுவரை கட்டப்பட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. கட்ட அவுக்குறது இல்லை, விடுதலை. கட்டு தானா என்ன பண்ணும்? போயிடும். ஹல்லேலூயா. வந்தது நோக்கமே என்ன? பிரதான நோக்கம் பாவத்தை போக்கணும், அவ்வளவுதான். பாவம் போயிட்டாவே ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு அழகா செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் என்ன நினைச்சுக்கிறேன்? காலம் போயிடுச்சுடு. காலம் போகல, அறுக்கிற காலம், அறுவடையின் காலம். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது எங்க தெரியுமாப்பா? வானத்துக்கும் கீழே. மேல காலம் நான் வைக்கல, அது ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்குது. இங்க ஒரு காலத்தை வச்சுக்கிறேன். எல்லா காலமும் இங்க தான். அறுக்கிற காலம், விதைக்கிற காலம், நடுற காலம், பிடுங்குற காலம், கட்ட காலம், எல்லாமே இங்க தான். மேலே போய் ஒன்று பரவாயில்ல, நான் ஒன்று வீடு கட்ட போகிறது கிடையாது. இங்கே தான் கட்ட போகிற வீடு. எத்தனை வீடு கட்ட போறீங்க? நான் எங்கே கட்டின வீடு கட்டணும் முடிச்சா போதுன்னு யோசிக்கிறோமா? வீடு கட்டுவோம். ஹல்லேலூயா. எத்தனை வீடுனாலும் கட்டலாம். பரலோக ராஜ்யம் நித்தியம் செயல்படுது, நித்தியமாக செயல்படுறதால எப்பயுமே எனக்குள்ளார வேலை நடந்துக்கிட்டே என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்போ நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு. அதான் சொல்றாரு, பூமி அதை வாசிக்கலாம் 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சபையம் உண்டு. பிறக்க இறக்க ஒரு நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க கொல்ல ஒரு காலம் உண்டு. என்ன கொல்லோக்கணும் கொல்லுதுன்னா கதை சொல்றாரு, அது முடிஞ்சு போச்சு. காலு எப்படி சொல்லுவாங்க? காலு கொடையா கொடையுது அப்படிம்பாங்கல்ல, அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அடுத்தது இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு. இது சொல்லும்போது வீடு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையின் எண்ணங்களை யாராவது இடிச்சு போட்டிருந்தாங்கன்னா, சில நேரத்தில் பாருங்களேன், உயர்வான எண்ணத்தை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சிம்பிளா அந்த எண்ணத்தை பூரா தவிடுபடி ஆக்கிட்டு என்ன பண்றான்? போயிடுவான். இன்னைக்கு சொல்றேன், உங்களை தவிடுபடி ஆக்கிட்டா அதை திரும்ப கத்தார் என்ன பண்ண போறாரு? கட்ட போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாரு இடிக்கிறான்னு பார்க்காதீங்க, கட்ட போறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண எதுக்கா தெரியுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன காலமா? புலம்புன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன வரணும்? வந்திருந்தா ஏதாவது சொல்லணும். ஆனா இங்க சொல்றாரு, புலம்பிட்டு கிடக்குது பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா அங்க அப்படி சொல்லவே இல்லை. புலம்பு ஒரு காலம் உண்டு,
டான்ஸ் போட ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ணால் தெரியாதுன்னா டான்ஸ் நல்லா தெரியும். இது ஹல்லேலூயா. அப்போ அந்த காலம் போயிடுச்சு. புலம்பிட்டு இருந்தா அது போயிடுச்சுப்பா. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற இந்த நல்லா நடனம் பண்ண காலத்தில் புலம்பிட்டு இருக்காதங்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ தான் புலம்புறோம். இப்போ புலம்பாத, புலம்புதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ டான்ஸ் பண்ணுற காலம். அடுத்தது பாருங்க, கற்களை எரிந்து விட காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ஆமென். அப்போ யாரெல்லாம் உங்களை ஒரு குடும்பமாக இருந்த பிரித்து பிரச்சனை மேலே பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால், நான் கத்த சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை பிரிச்சுட்டாங்களா, இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து கட்ட ஒரு காலம் என்ன பண்ணுது. உங்கள் குடும்பத்தை கட்ட போகிறாரு, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்ட போகிறாரு. அந்த காலம் இது. ஹல்லேலூயா. அதில் பிரிச்சுதே யோசிச்சுட்டு கிடக்காதே. அவன் பிரிச்சுட்டான், இவன் பிரிச்சுட்டான், அவன் ஒன்று சொல்லிட்டான், இவன் ஒன்று சொல்லிட்டான். இல்லை, கர்த்தர் என் குடும்பத்தை கட்ட போகிறாரு, என் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்ட போகிறாரு, என் உறவுகளை கட்ட போகிறாரு, என் உறவுகளை சீர்படுத்த போகிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு. ஆமாம், இப்போ மௌனமாக இருந்தது போதும், பேசு வார்த்தைன்றாரு. ஹல்லேலூயா. சில பேருக்கு பேச தெரியல, வார்த்தை என்ன பண்ண முடியல. ஆனால் பேசுவீங்கன்னா கண்டிப்பாக வார்த்தை வேலை செய்யாமல் என்ன பண்ணாது, இருக்காது. ஆமென். அப்போ கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறணும்னா என்ன தான் பண்ணணும், நல்லா கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அப்படி பேச 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 கர்த்தருடைய வார்த்தையுடைய நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ எதுக்குமே திரும்ப இந்த உலகத்தில் எதுவுமே நோக்கம் இல்லாமல் வரவே இல்லை. இப்போ நமக்கு எண்ணம் பூரா இல்லாமல் இருக்கிறது தான் யோசிக்கிறோம். வரக்கூடிய காலம், பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம், என் கையில் கிடைக்கக்கூடிய காலம், என் பேங்கில் நிரம்பக்கூடிய காலம். மைண்ட் இப்படி தான் என்ன பண்ணும், எண்ணங்களால், வார்த்தையின் எண்ணங்களால் நிறைஞ்சிருந்துச்சுன்னா எல்லாம் வாழ்க்கையில் வாய்க்க ஆகும். அடுத்து என்ன சொல்கிற பாருங்க, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண. அப்போ இன்னைக்கு சமாதானமாக இருக்கக்கூடிய காலத்தில் நான் என்ன பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், இயேசு வந்தார், பறந்தார், மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வெற்றியின் காலம்தான், சமாதானத்தின் காலம்தான், நிம்மதியின் காலம்தான், நல்வாழ்வின் காலம்தான், ஏராளத்தின் காலம்தான், தாராளத்தின் காலம்தான். கர்த்தர் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தாரோ அதே போல் இன்னைக்கு என் வாழ்க்கை கர்த்தர் செய்ய நல்லவர் என்ன பண்ணுறார், இருக்கிறார். ஆமென். நான் இன்னைக்கு தாங்க இயேசு ஏற்றுக்கொள்ளேன், இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ஆசீர்வாதத்தின் காலம். ஐயோ இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது, போனதில் திரும்ப என்ன பண்ணும், 430 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது மொத்தமாக ஆண்டு வாங்கி கொடுத்தாரு. மொத்தமாக 430 வருஷத்தை வட்டி முதல்ல என்ன பண்ணார். அப்போ எதுவுமே அவர் கணக்கு வைக்காமல் இருக்கிறது இல்லவே இல்லை, துல்லியமாக கணக்கு வச்சுக்கிறார். துல்லியமாக. அப்போ இன்னைக்கு துல்லியமாக உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் திருமணம் ஒன்று கொடுக்கக்கூடிய காலம் என்ன பண்ணுது இருக்குது. நீ விசுவாசி, நீ நம்பு. உன் நோக்கத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. ஹல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் காலம் இல்லை. ஹல்லேலூயா. நோக்கம்தான் முதல்ல, நோக்கத்துக்காக தான் காலம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். இன்னும் அதை விசாலமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் விசாலமாக்குவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பாக வாழ்ந்திருப்பீங்க. எத்தனை ஆமேன்னு சொல்கிறது. எழுந்திருக்கலாமா?